ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்த்தோம்னா ஈஸியான சம் தான். ஆனால் அது வந்து எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அது ஈஸியாக போட முடியும். இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் வந்து 4/5. அதில் ஒரு எண் வந்து 2/15 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல், இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து கூடுதல். இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் வந்து 4/5 தான். அதில் வந்து ஒரு எண் கொடுத்துட்டாங்க 2/5, 2/15. அப்படின்னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடுதலுங்கிறதுனால இது வந்து ப்ளஸ்ஸு. இரு விகிதமுறு எண்கள்னால் விகிதமுறு எண்கள் அந்த எண்களை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 4/5. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் வந்து 4/5. அதில் வந்து ஒரு எண் கொடுத்துட்டாங்க. ஒரு எண்ணாக்கா நமக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸுங்கிறது இருப்போம் 2/15. ஒரு எண் வந்து 2/15ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. அப்போ 4/5. அவங்க கொடுத்த கொஸ்டின்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய் ஈக்குவல் டு 4/5 ப்ளஸ் 2/15ங்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் 2/15ன்னு வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 15 வரும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 15 வரதுக்காக இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12 மைனஸ் இங்கே வந்து 1 தான். அப்போ மேலேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இஸ் ஈக்குவல் டு 10/15. இதை இது பண்ணோம்னாக்கா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2/3. கூடுதல் இரு விகிதமுறு எண்களின் கூடுதல்னு கொடுத்தாங்க. இதில் நமக்கு இது வந்து கூடுதல் தான். கூடுதல் வந்து 4/5 தான். அதில் ஒரு எண் வந்து கொடுத்துட்டாங்க 2/15 எனில் மற்றொரு எண் அப்படி என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இந்த மாதிரி ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு எண் எக்ஸ் வந்து 2/15 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/5. நம்ம இதுலேருந்து ஆன்சர் கொண்டு வந்தோம்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது வந்து 2/3. இல்லை ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் முக்கியம். அதுவே இந்த இடத்துல வந்து பெருக்கற்பலன் இங்கே வந்து கூடுதல் வச்சு சொன்னேன். இப்போ இதே வந்து இந்த இடத்துல பெருக்கற்பலன் இருந்துச்சுன்னா எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இரு விகிதமுறு எண்களின் அங்கே வந்து கூடுதல்னு படுத்திருப்போம். இங்கே வந்து பெருக்கற்பலன் அதே சம் தான் எடுத்திருக்கேன். கூடுதல்ங்கிறத பெருக்கற்பலன் மாற்றிருக்கேன். இரு விகிதமுறு எண்களின் பெருக்கற்பலன் பார்த்தோம்னா 4/5 தான். அதில் ஒரு எண் வந்து 2/15 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு விகிதமுறு எண்கள்னால் நம்ம அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மல்டிப்ளை மட்டும் போட்டுக்க வேண்டியதான். இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கூடுதல் பெருக்கற்பலன் என்ன 4/5. அதில் ஒரு எண் வந்து 2/15 தான். அப்போ 2/15 இங்கே வந்து இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/5. மல்டிப்ளிகேஷனில் இது பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து ப்ளஸில் இருந்ததை நம்ம மைனஸில் கொண்டு போனோம். ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே மல்டிப்ளிகேஷனில் பார்த்தோம்னாக்கா இந்த சைடு வரும்போது என்ன ஆகுனா தலைகீழாக மாறிக்கும். 4/5 இன்ட்டு 15/12. 4/5 அதாவது 2/15ங்கிறது இந்த சைடு வரும்போது 4/5 இஸ் டிவைடட் பை, அதாவது இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடில் வரும். டிவைட்லனா 2/15 அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப் தான் வந்து இஸ் ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு மேலே வரும்போது தலைகீழியாக மாறிக்கும். இதுதான் இது நம்ம வந்து இங்கே டைரெக்டாகவே கொண்டு வந்துடலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது தலைகீழாக போகுது. இப்போ இது ரெண்டையும் அடித்தோம்னாக்கா 3 5 2ஆல் அடித்தோம்னா 2 4. ஆன்சர் வந்து 6. கூடுதல் இருந்த சமயம் வந்து மல்டிப்ளிகேஷனில் எடுத்து போட்டோம்னாக்கா நமக்கு கிடைக்கிற ஒய் ஆன்சர் வந்து 6. ஒரே சம் தான். அதே வந்து கூடுதல்லையும் வச்சுக்கிட்டேன் பெருக்கற்பலன்னு வச்சுக்கிட்டேன். இரு விகிதமுறு எண்களின் பெருக்கற்பலன் அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னாக்கா 4/5. அதில் ஒரு எண் பார்த்தோம்னாக்கா 2/15 அப்படின்னாக்கா மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2/15 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/5. இங்கே பெருக்கற்பலனில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். டிவைடில் வந்ததுக்கப்புறம் தலைகீழாக மாறும். நம்ம அதுக்கு இந்த ஸ்டெப்லேயே வந்து தலைகீழாக மாற்றிக்கலாம். 2/15ங்கிறது அந்த சைடு வரும்போது 15/2 மல்டிப்ளிகேஷன் 15/2ன்னு வரும்.
இதை இதை அடித்தோம் கேன்சல் பண்ணோம்னாக்கா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 6. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.